எடிஷன் நியூஸ் பேப்பர் வந்து கையில் கட்டிச்சு. சரி சும்மா என்ன இருக்கும்னு திருப்பி பார்த்துருக்கும் போது தான் இந்த பேஜ் ஃபார் மட்டும் ரொம்ப ஐ கேச்சிங்காக இருந்துச்சு. அந்த ஐ கேச்சிங் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை போன இது யூஸ் பண்ணேன். ஸோ அது முக்கியம் இல்லை இந்த வீடியோவில் என்னன்னா அந்த ஐ கேச்சி. ஸோ பேஜ் ஃபார் என்ன பிடிச்சிருக்காங்க, இந்த காமிக் மங்கா அந்த மாதிரி புக்ஸ்னா லைக் அந்த லெட்டரா இருக்கிற புக்ஸ்ல ஒரு பிக்சர் பேஸ் பண்ணி ஒரு புக்ஸ்லாம் அதை பற்றி நிறைய விஷயங்களை போட்டிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ அதனால உங்ககிட்டயும் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். சார்லிஸ் இதெல்லாம் கண்டென்ட் கேட்காதீங்க, ஏன்னா நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி விஷயம் வரதான் ரொம்பவே ரேர். ஸோ அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீட்டில் என்னைக்கு இருக்கிறேன்னா 16/6/2026 அப்போ இருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த நாள் ஒரு நியூஸ் பேப்பர் கிடச்சுன்னா இந்த பேஜ் செக் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து தேர்ஸ்டே அதாவது 18 அப்போ நான் பப்ளிஷ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ அப்போ போய் உங்களுக்கு அந்த நியூஸ் பேப்பர் கிடச்சின்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் மொத்தம் 5 சப்டிவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒய் காமிக் ஒர்க் ஸோ வெல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஏர்லி காமிக் ப்ளூம், அப்புறம் வென் காமிக்ஸ் பிகேம் கல்ச்சுரல் ஐகான்ஸ், மாங்கா சேஞ்ச் எவ்ரி திங், இந்தியன் காமிக் சைல்ட்ஹுட், அப்புறம் சின்னதாக வெப்டூன், அப்புறம் இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி கார்னர், அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் இருக்க பிக்சரை பார்த்து என்னென்ன நமக்கு தெரியும் சொல்லிடலாம். டின்டின், சூப்பர்மேன், பீனட்ஸ், கார்ஃபீல்ட், ஆஸ்டிக்ஸ் அண்ட் காப்லி, டோரிமான், இதுவும் டின்டின் தான், ஸ்னூபி, ஸ்பைடர்மேன், நருட்டோ, ஒன் பீஸ், டிராகன் பால், அட்டாக் ஆன் டைட்டன், டீமன் ஸ்லேயர். எனக்கு இந்தியன் காமிக்ஸ்ல அவ்வளோக்கா நாலேஜ் இல்லை, ஏன்னா உங்களே தெரியும் எனக்கு எங்கே லைக் வளரும் போது எனக்கு இந்த வந்து அமெரிக்கன் அந்த மாதிரி வெளிநாட்டுலேருந்து நான் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு. ஸோ எனக்கு இந்தியன் காமிக்ஸை பற்றி பெருசாக இந்த விஷயமும் தெரியாது. பட் நான் இதில் வந்து ஒரு பேர் மட்டும் கேட்டிருக்கேன். கிருஷ்ணா இந்த காமிக் நான் அவ்வளோக்கா படிச்சதில்லை. கிருஷ்ணா ஒரு கதை தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த காமிக் எனக்கு தெரியல, ஏன்னா ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க, இங்கே தான் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. சாச்சா சௌரி ஆக்சுவலி நான் காமிக்காக படிக்கல, பட் கார்ட்டூனாக பார்த்துருக்கேன். ஹங்காமாலே இதுலேயோ கார்ட்டூனாக பார்த்துருக்கேன். அப்புறம் டிங்கிள் வந்து யாருக்கா நக்கலை யூடியூப் சேனல் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார்லிஸ். அதில் வந்து இந்த பேக் டு ஸ்கூல் சீசன் 2 அப்போ 2 பேர் வந்து இந்த டிங்கிள் புக்காக சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அந்த பேர் மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டும் என்னன்னு தெரியல, பட் நாகராஜ் பேர் நல்லா இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒரு செக்மெண்ட்டாக பார்க்கலாம். ஒய் காமிக்ஸ் ஒர்க் ஸோ வெல் அப்படின்னு ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. Comics set in the strange middle space between book and cinema. Before you imagine when you study reading video visual. So என்ன சொல்றாங்கன்னா காமிக்ஸ் வந்து மற்ற புக்ஸ் மாதிரி இல்லை. நீங்கள் சில புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிக்சரே இருக்காது, சும்மா இந்த நான் எழுத்துக்கள் மட்டும் இருக்கும், லைக் லைன் பை லைனா. ஸோ அது சில பேருக்கு தான் லைக் செட் ஆகும். ஏன்னா எனக்கே அது பெருசாக செட் ஆகுது. நான் படிக்கிற புக்கில் ஆக்சுவலி 2-3 பிக்சர்ஸ் ஆச்சு இருக்கும். எனக்கு அப்போ தான் ஒரு இமேஜினேஷன், ஓ இவங்க இப்போ தான் இருப்பாங்க, அந்த ஏரியா இப்போ தான் என்ன சொல்றது இப்போதான் அந்த ஆத்தர் டிஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்காரு அப்படின்னு எனக்கு புரியுது வரும். ஸோ அந்த காமிக் வந்து ஆக்சுவலி ஈஸியாக, ஏன்னா டைலாகு என்ன சொல்றது படிக்கிறது கம்மி, பிக்சர்ஸ் அடிக்கும் மாதிரி உங்களால் ஈஸியாகவே இமேஜின் பண்ணிருக்கும், ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் டைலாக அப்படி சின்ன சின்னதாக இருக்கும். இந்த கேரக்டர் சொன்னால் இந்த கேரக்டர் சொன்னால் அப்புறம் ஆத்தருக்கு தனியாக ஒரு பிளாக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஸோ அதனால தான் காமிக்ஸ் வந்து நல்லாவே வேலை செஞ்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மேலே ஒரு இது கொடுத்துருவாங்க. ஏன்னா என்ன சொல்றது லைக் அடல்ட்ஸ்க்கு வந்து இந்த சினிமா அப்புறம் எக்ஸெட்ரா வந்து இருந்துச்சு லைக் பிஃபோர் 2000s. பட் கிட்ஸ் அதாவது கிட்ஸ் இந்த சைல்ட்ஹுட்ல இருக்கவங்களுக்கு எதுவும் பெருசாக. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த காமிக்ஸ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக நல்லாவே அவங்களுக்கு போய் செஞ்சாங்க. ஸோ அதுவும் ஒரு காமிக் ஏன் நல்லா ஒர்க் ஆச்சுன்னு சொல்ற ரீசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தி ஏர்லி காமிக் ப்ளூம் கேட்டகரி கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா டின்டின், சூப்பர்மேன், பீனட்ஸ், கார்ஃபீல்ட், ஆஸ்டிக்ஸ் அண்ட் காப்லி. ஆக்சுவலி எனக்கு எதுவுமே நான் வந்து இன்வால்மெண்ட்டாகி பிடிக்கல. பிகாஸ் நான் டின்டின் வந்து எனக்கு தெரியும் லைக் புக் இருக்குன்னு. பட் என்ன சொன்னேன் லைக் நான் அனிமேட்டட் ஃபிலிம் ஒன்றே தான் பார்த்துருக்கேன். லைக் புக்கு நான் 60% இன்வால்மெண்ட் ஆகல. லைக் சும்மா ஒரு 2 பேஜில் 5 பேஜ் தான் படிச்சிருப்பேன் லைக் ஃபர்ஸ்ட் புக்கில். ஸோ அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியல. சூப்பர்மேன் ஆப்வியஸ்லி நான் மார்வல் டிசி பார்க்க இன்னும் பெரிய ஒரு இன்வால்மெண்ட்டாக கொண்டு போகல. பீனட்ஸ் லைக் தெரியும் லைக் அது வந்து ஒரு
ஐகானிக் கேரக்டர்னு. பட் அதே மாதிரி தான் படிச்சதும் இல்லை பார்த்ததும் இல்லை. பட் காஸ்பெல் எனக்கு தெரியும். லைக் இப்போ கூட ஒரு படம் வந்துச்சுங்க ரீசெண்டாக. அப்புறம் இது ஒரு 2-3 லைவ் ஆக்ஷன் படம் பார்த்து ரெண்டு நினைக்கிறேன். 2 லைவ் ஆக்ஷன் படம் பார்த்துருக்கேன். அப்புறம் ஹேஸ்டிக்ஸ் அண்ட் கபி இதுவும் அதே தான். தமிழ் வாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த காமிக்கோட 3 லைவ் ஆக்ஷன் பார்த்து தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அந்த படம் பண்ணி எனக்கு தெரியும் லைக் இது காமிக் இருக்குன்னு. பட் அது ரொம்ப இந்த காமிக் தான் செக் அவுட் பண்ணி பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால வாங்கி படிக்க தோணல. ஏன்னா இன்னும் என்ன சொல்கிறது, ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, இதெல்லாம் வாங்கி படிக்கணுமா அப்போதான் எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த கேட்டகரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மோஸ்ட்லி இந்த காமிக்ஸ்லாம் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னா லேட் 90s early 20s தான் ஃபேமஸ் ஆச்சு. பட் இந்த காமிக்ஸ் தான் வந்து எப்போ வந்துச்சுன்னா mid 90s லைக் 1929 1960s அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமஸ் ஆகி நல்ல வரவேற்பு ஃபேன்ஸ் கிட்ட. ஸோ அந்த கார்ட்டூன்ஸில் சில திங் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன கேட்டகரினா when comic became cultural icons. ஸோ இங்கே வந்து டின்டின், டோரிமான், ஸ்னூபி, ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ டின்டின் நான் சொன்ன மாதிரியே 1960s அது ஒரு ஃபேமஸான கார்ட்டூன் தான். காமிக். டோரிமான் ஆக்சுவலாக இது வரைக்கும் அது ஒரு கல்ச்சுரல் ஐக்கான் தவிர ஒரு அன்ஃபர்கெட்டபிள் சைல்ட்ஹுட்டா தான் எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டோரிமான். ஸ்னூபி ஆக்சுவலி இந்தியாவில் இது வரைக்கும் ஃபேமஸ் ஆகுமான்னு தெரியல. பட் அது ஒரு டாகி அவ்வளோதான். ஸ்பைடர்மேன் என்ன சொல்லி இப்போ புது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேன்னு சொல்லிட்டு அது பெரிய பஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, ஜூலை ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாமே இந்தியாவில் இந்தியாவில் வேர்ல்டு வைட் பெரிய ஃபேமஸான கேரக்டர் தான். ஸோ இதெல்லாம் கல்ச்சுரல் ஐக்கான் லைக் அது ஒரு ஐக்கான மாதிரி இருக்குன்னா ஜப்பானுக்கு வந்து டோரிமான் ஒரு ஐக்கானா மாறிடுச்சு, ஸ்பைடர்மேன் வந்து சோனிக்கும் மார்வலுக்கும் ஒரு ஐக்கானா மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு அடையாளமாக மாறிடுச்சு ஒரு சில விஷயத்துக்கு. அதான் இந்த கல்ச்சுரல் ஐக்கான் சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் மாங்கா சேஞ்ச் எவ்ரி திங் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி விட்டுருங்க. இதில் வந்து நருட்டோ, ஒன் பீஸ், டிராகன் பால், அட்டாக் ஆன் டைட்டன், அப்புறம் டீமன் ஸ்லேயர் ஒரு 5 மாங்கா ஒரு பிக்சர்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஆக்சுவலி அதில் அட்டாக் ஆன் டைட்டன் ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி ஃபேமஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எண்டிங் அனிமேஷன் வந்து அனிமே வந்து எண்டிங் நினைக்கிறதுக்கு போது ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஒரு பூம் கிரியேட் பண்ணிச்சு ஃபேன்ஸ் மணியில். ஸோ பட் நான் பார்த்தது ஏன்னா என்னோட ஜான்ரா இல்லை, பட் நான் ஜான்ரா இல்லை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைம் சூட் ஆகும். ஸோ அப்போ பார்ப்பேன். அப்புறம் டீமன் ஸ்லேயரில் பார்த்துருக்கேன், 3 வருஷத்துக்கும் கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ டீமன் ஸ்லேயர், டிராகன் பால், டிராகன் பால்ஸ் தி சொல்லுவாங்களா ஃபாதர் ஆஃப் ஆல் அனிமே, லைக் ஒரு பார்ட்டியாக செட் பண்ணிச்சு. மற்ற ஒன் பீஸ், நருட்டோ, ப்ளீச் மாதிரி பிக் 3க்கு ஒரு பார்ட்டியை செட் பண்ணிச்சு டிராகன் பால். ஸோ அதாவது ஃபாதர் ஆஃப் ஆல் அனிமே சொல்லுவாங்க. ஸோ ஒன் பீஸ் அண்ட் நருட்டோ பிக் 3ல 2 வந்துச்சு. ஏன் ப்ளீச் வந்தாங்க தெரியல, பட் இட்ஸ் ஓகே. ஸோ நருட்டோ வந்து சோனியில் ஃபஸ்ட்டு தமிழ் டப்பர் 2 எபிசோட் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நான் நருட்டோ பெருசாக இன்வால்வ் ஆகல. பட் ஒன் பீஸ் நான் லைக் 7 எபிசோட் வந்து பார்த்து முடிச்சிருக்கிற வரைக்கும் சூப்பரான அனிமே. லைக் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகட்டும், இந்த வேர்ல்ட் பில்டிங் ஆகட்டும் சூப்பராக இருந்துச்சு. பட் நான் மாங்காவை இந்த 5ல் எதுவுமே படிச்சிடல. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ரொம்ப லென்த்தியான மாங்கா. லைக் ஒன் பீஸ், நருட்டோ, டிராகன் பால் இது 2ம் முடிச்சிடலாம். பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்லாம் ஜான்ரால லைக் அனிமேஷன்லேயே பார்த்துடலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதான் மாங்கா. அப்புறம் இந்தியன் காமிக் சைல்டுன்னு ஒரு கேட்டகரி விட்டாங்க. எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது, ஏன்னா இந்தியன் காமிக்ஸ் ஆக எக்ஸ்ப்ளோஷர் இல்லை. பட் இதில் 2-3 நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணா, அப்புறம் இந்த சாச்சா ஒரு என்ன கார்ட்டூனாக பார்த்துருக்கேன், காமிக்காக படிக்கல. அப்புறம் டிங்கில் வந்து சொன்ன மாதிரி நக்கலைட்ஸில் வந்து அந்த பேக் டு ஸ்கூல் சீனத்தோட லைப்ரரி சொல்கிறப்ப லைக் நிறைய பேர் சண்டை போட்டுப்பாங்க. டிங்கிள் இருக்காங்க, நான் பேர் கேட்டுருக்கேன். அப்புறம் கிருஷ்ணா எனக்கு ஆல்ரெடி கார்ட்டூனாக பார்த்துருக்கேன், நிறைய ஃபோக் டேல்ஸும் நான் கேட்டிருக்கேன். ஸோ இந்த டிஜிட்டல் காமிக் ரெவல்யூஷன் சொல்லிட்டு இப்போ போகிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து காமிக்ஸ் வந்து மோஸ்ட்லி டிஜிட்டலாகவே வந்துடுது. ஏன்னா பேப்பர் லைக் புக்ஸே யாரும் இப்போ வாங்க மாட்டேங்கிறாங்க. ஃபிசிக்கல் காப்பியும் வந்து டிஜிட்டல் காப்பியாக வாங்குறாங்க. பட் நம்ம குறைய சொல்லுங்க, பிகாஸ் அது வந்து மணி சேவிங்
பிகாஸ் எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் மோஸ்ட்லி வந்துருச்சு. ஸோ ஷோகன் ஜம்ப் அந்த மாதிரி எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் வந்துருச்சு. ஸோ அதை விட சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் காமிக் ரெவல்யூஷன் வந்துட்டு அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருங்க. என்னன்னா இப்போ வந்து நிறைய பேர் பப்ளிஷ் பண்ணுறவங்க வந்து ஃபிசிக்கல் காப்பியோட டிஜிட்டல் காப்பியோட மோஸ்ட்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி போட்டுக்கோங்க. என்னன்னா ஆர்டிஸ்ட்லாம் பயப்படுறாங்க. ஏஐ ஜென்ரேட்டட் அந்த இமேஜஸ் இல்லுஸ்ட்ரேஷன் வச்சு யூஸ் பண்ணால ஆர்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதில் வந்து டெப்த் இருக்காது, ஆர்டிஸ்டிக் டெப்த் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க ஸ்பீடாக இருக்கும் காமிக் கிரியேட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து 2 சைட் ஆஃப் வியூ இருக்கு. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்டூன் அப்புறம் ஆக்டிவிட்டி கார்னர்னு இருக்கு. அப்புறம் ஸோ அதான் இதில் பேஸ் பண்ணி இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா இது பண்ணுற வயசு எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நான் முடிச்சேன்னா ஒரு பிக்சர் எடுத்து போடுறேன், அவ்வளோதான் சொல்லுவோம். ஸோ ஆக்டிவிட்டிக்கான ஸோ நான் முடிச்சேன்னா ஒரு இமேஜ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் முடிச்சா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நன்றி.